வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் பணநாயகம் வெல்லுமா, தேர்தல் ஆணையம் பணநாயகத்தை வெல்ல முடியுமா என்ற தளத்தில் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். 3 தொகுதிகளுக்கான தேர்தல், ஒரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், 2 தொகுதிகளுக்கான தேர்தல், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தலில் பணநாயகத்தை வென்று ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது என்பதே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. காரணம், இந்த குறிப்பிட்ட 2 தொகுதிகளில், தஞ்சை, அரவக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டதற்கான காரணிகள் நேர்கள் அறிந்திருக்கக்கூடும். தேர்தல் ஆணையமே சொல்லிய காரணம், ஏற்கனவே அவர்கள் ஒரு முறை தள்ளி வைத்து மறுமுறையும் தள்ளி வைத்து அதன் பிறகு காலவரையற்று தள்ளி வைத்ததற்கு அவர்கள் சொல்லிய காரணம், பரிசு பொருட்களும் பணமும் கட்டற்று அங்கே விளையாடி கொண்டிருக்கின்றன, விநியோகிக்கப்படுகின்றன. அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இந்த இடத்துல தான் தேர்தலை நாங்கள் காலவரையற்று தள்ளி வைக்கிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு அங்கே பணநாயகம் கட்டுக்குள் வந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் நம்புகிறதா, பரிசு பொருட்கள் விநியோகிக்கப்படாது என்ற நம்பிக்கையில் மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், ஏற்கனவே பணம் பெரிய அளவில் விநியோகிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட திமுக, அதிமுகவின் வேட்பாளர்கள், அதே வேட்பாளர்கள் மீண்டும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் கேசி பழனிசாமி அவர்களும் அரவக்குறிச்சி தொகுதியில் மீண்டும் களமிறக்கப்படுவார்கள். செந்தில் பாலாஜி அறிவிக்கப்பட்டு விட்டார், திமுகவின் சார்பில் கேசி பழனிசாமி அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்க இருக்கக்கூடிய நிலையில் இதே வேட்பாளர்கள் மீண்டும் களமிறக்கப்பட்டால் எவ்வாறு தேர்தல் ஆணையம் அதை எதிர்கொள்ளும் என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இதை தாண்டி தேர்தல் முறையாக நடைபெற்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 3 தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்த 2 வேட்பாளர்களும் போட்டியிடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று ஒரு வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே இன்றைய விரிவான விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். அரங்கில் 4 ஆளுமைகள் நம்முடைய இணைய காத்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வழக்கறிஞர் சிவஜெயராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இணைக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். இப்போ மரியாதை திரு ஆவடிக்குமார் அவர்கள் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர், அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். நான் ஜெயராஜ் அவர்களிடமிருந்தே கேள்விகளை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 21/5/2015 அன்றைக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில், மே 16 தேர்தல், அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் மிக ஆவேசமாக தேர்தல் கமிஷனா தில்லுமுள்ளு கமிஷனா அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதில் அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். தேர்தல் ஒத்திவைப்பு என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தற்போது அதையும் தாண்டி ஏதோ பாஜக, பாமக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது என்ற ஒரு காரணத்தை கூறி தேர்தல் ஆணையம் 3 வாரங்களுக்கு விசாரணை நடத்துவதாக கூறி அந்த 2 தொகுதியிலும் 3 வாரங்களுக்கு தேர்தலை ஒத்திவைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் என்ன நியாயம்? 2 தொகுதிகளில் பணப்பட்டுவாடா பற்றி விசாரிப்பதற்கு 3 வாரங்கள் தேவையா? அது பற்றி அங்கே தேர்தலில் போட்டியிடும் முக்கிய கட்சிகளின் கருத்துக்களை அறிந்திட வேண்டாமா? பாமகவும் பாஜகவும் நீதிமன்றத்தில் மனு தொடுத்தார்கள் என்றால் அவர்கள் எந்த நோக்கத்தோடு வழக்கு தொடுத்தார்கள், அவர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரில் வழக்கு தொடுத்தார்கள் என்று ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார். அதனால் இவ்வளோ தள்ளி போடாதீங்க, உடனே தேர்தலை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அன்றைக்கு திமுக, அதிமுக 2 தரப்பிலும் கொடுக்கப்பட்டது, பிரதானமாக திமுக தரப்பிலும். இன்றைக்கும் அதே வீரியத்தோடு உடனே தேர்தல் நடத்துங்க அப்படிங்கிற வீரியத்தோடு தான் இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேர்தலை என்ன நம்பிக்கையில் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? 3 வாரம் ரொம்ப ஜாஸ்தின்லாம் சொன்னீங்களே, இன்றைக்கு திமுகவுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? இடைத்தேர்தல் அல்ல, இது பொது தேர்தல். நீங்கள் அதை முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு தொகுதியை தவிர, ஒரு தொகுதியை தவிர, திரும்ப இது தவிர, எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அன்றைக்கு கேட்ட கேள்வியிலே இருக்கிற நியாயம் இன்னும் அதில் இருக்கிற அந்த கேள்வியினுடைய அழுத்தம் நிலுவையிலே இருக்கிறது. அதற்கான பதில் சொல்ல வேண்டிய இடம் தேர்தல் ஆணையம் தான். நாம் வேற யாருமே அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன குறுக்கீடு தான். கேள்வி என்னன்னா, 2 தொகுதியிலே பணப்பட்டுப்பாடை பற்றி விசாரிப்பதற்கு 3 வாரங்கள் தேவையான கேட்குறேன். ரொம்ப குயிக்காக விசாரிச்சு சீக்கிரம் தேர்தல் நடத்துங்கன்னு சொன்னார் இல்லையா? இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த மாதிரியான பணம், பரிசு பொருட்கள் எதுவும் கொடுக்கப்படாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகிவிட்டதை திமுக நம்புகிறதான்னு கேட்குறேன். இல்லை, இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அல்ல, இதுக்கு முன்னாடி கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு அவமானத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதில் போட்டியிடு எங்களுடைய வெற்றி பெற வேண்டிய 2 தொகுதிகள், எங்களுடைய ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட்ஸ், எங்களோட எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய தொகுதி, அந்த தொகுதியிலே திட்டமிடப்பட்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 100 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்றிருந்து ஆட்சி அமைப்பதற்கு 2 தொகுதியிலோ 3 தொகுதிகளிலோ நாங்கள் எங்களுடைய வாய்ப்பை இழக்கின்ற ஒரு நிலை வந்திருக்குமே ஆனால்
அன்றைக்கு பாதிக்கப்பட போவது முழுமையாக நாங்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியோ பாரதிய ஜனதாவோ கிடையாது. நாங்கள் தான் நேரடியாக அதில் பாதிக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கு கூட தேர்தல் ஆணையம் 2 வேட்பாளரையும் சரிசமமாக கருத்திலே கொண்டு தேர்தலை நிறுத்தி இருக்கிறது. நாங்கள் என்ன தவறு செய்தோம், எங்கள் மீது என்ன புகார் வந்தது? 600 புகார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த தேர்தலை முன்னிட்டு கொடுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சி 200க்கும் மேற்பட்ட புகார்களை கொடுத்தது. அதிமுக எத்தனை புகார்களை கொடுத்தது என்ற கேள்வி நான் நடுநிலையாளர்களுக்கு வைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் நாங்கள் அத்தனை குற்றச்சாட்டும் வைத்தோம். 23/1/2016 அன்று 31,40,000 வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மொத்தமாக 1,14,000 வாக்காளர்களை நீக்கி இருக்கிறோம். சென்னை மாவட்டத்திலே மட்டும் 30/1/2016 அன்றைக்கு தேர்தல் ஆணையம் நீக்குகிறது. அப்படி 1 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு 29 லட்சம் வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் தேர்தல் நடத்தினார்கள். தேர்தல் ஆணையம் 144 தடை உத்தரவை எந்த கட்சியும், பாட்டாளி மக்கள் கட்சியோ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியுமே கேட்காமல் 144 தடை உத்தரவு போட்டது. நாங்கள் கேட்பது தேர்தல் ஆணையம் என்கின்ற ஒரு அந்த பாடி இருக்கிறது, அது தனித்து சுயாட்சி பாடி ஒரு கட்சிக்கு சாதகமாக, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதை அவர்கள் எங்களை நோக்கி எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்ப நான் என்னுடைய கேள்வி, நான் அதுக்குள்ள வரேன். என்னுடைய கேள்வி, இப்ப தேர்தல் சுமூகமாகவும் நேர்மையாகவும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கான ஒரு சூழல் அங்கே வந்துவிட்டது என்று திமுக நம்புகிறதான்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா அன்னைக்கே நீங்க அதான் கேட்டீங்க, உடனே தேர்தல் நடத்துங்க, ஏன் இவ்வளவு தள்ளி போட்டீங்கன்னு கேட்டீங்க. என்னுடைய கேள்வி, இல்ல நீங்க குற்றச்சாட்டுறீங்க, என்ன குற்றச்சாட்டுறீங்க? அதிமுகவினுடைய வேட்பாளர் அங்கே மிக அதிக அளவில் பணத்தை கொடுத்தார், பரிசு பொருட்களை கொடுத்தார் அப்படிங்கிறது திமுகவினுடைய குற்றச்சாட்டுனா தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை நீங்க வரவேற்றிருக்கணும். நீங்க என்ன நாங்கள் மட்டும் வைத்த குற்றச்சாட்டு அல்ல. நீங்கள் அன்புநாதன் என்பவர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். 4.5 கோடி ரூபாயும் 126 மிஷின்களை, பணம் எண்ணுகிற மிஷின்களையும் 4 ஆம்புலன்ஸையும் எடுத்தார்கள். இன்றைக்கு கரூர் அன்புநாதன் எங்கே இருக்கிறார்? அதே கேசி பழனிசாமியின் மகன் வீட்டில் சென்னையில் எடுக்கப்பட்ட பணத்திற்கு நாங்கள் கணக்கு கொடுத்து பணத்தை திரும்ப பெற்றிருக்கிறோம். எங்களை 2 வேட்பாளரை, இதே அஞ்சுகம்பூபதி தஞ்சையினுடைய வேட்பாளர், அவர் மீது என்ன குற்றச்சாட்டு? நான் திருப்பி கேள்வி, எங்கள் மீது 2 கட்சி வேட்பாளர்கள் நீங்க பொதுத்தரத்தில் வைத்து எங்கள் வேட்பாளரையும் அவர்களையும் ஒருங்கிணைக்கவே கூடாது. கேள்வி அதுவே அல்ல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. எப்படி எலெக்ஷன் எப்படி நடத்தணும், எப்ப நடத்தணும்? நீங்க நான் கேள்வி முடிஞ்ச, நான் திருப்பி சொல்றேன். இவ்வளவு காலதாமதம் வேண்டாம், இவ்வளவு தள்ளி போறோம்னா உடனே தேர்தல் நடத்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்ட நம்பிக்கையாளர் சொன்னீங்க. நாங்க சொல்றோம், அன்னைக்கு நடத்திருந்தா நாங்க நம்பியிருப்போமே சார். நீங்க அன்னைக்கு நடத்தல, அப்ப அன்னைக்கு ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நடத்தும். அப்ப அன்னைக்கு ஃபேரா நடந்துருக்கும். இன்னைக்கு ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நடத்தும். இடைத்தேர்தல் நடத்துமா? இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுது நாங்க கேட்கிறோம், 85 மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 85 தேர்தல்ல நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், ஜெயராஜ் சொல்றது மே 16ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் நேர்மையாகவும் சுமூகமாகவும் எந்த முறைகேடும் இல்லாமல் நடந்துச்சு. இல்ல நீங்க ஒரு விஷயம் நம்புறீங்க சார், நீங்க வந்து என்னோட பதிலுக்கு இன்டரப்ட் பண்ணாதீங்க. இல்ல நீங்க சொல்றது அதுதான் நான் கேக்குறது, நீங்க புதிதாக ஒரு பொருளை உருவாக்காதீங்க. நீங்க உங்க தலைவருடைய அறிக்கை சார், எங்கள் தலைவர் சொன்னது அன்னைக்கு தேர்தல் நடத்த வேண்டியதுன்னு கேக்குறோம். அதுதான் கேக்குறேன், ஒரு தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப எல்லா இடத்திலும் தேர்தல் நியாயமாக நடந்துச்சு. இல்ல இல்ல சார், நல்ல கேள்வியை புரிஞ்சுங்க, நல்ல கேள்வி. தேர்தல் ஆணையம் இல்ல சார், ஒரு நிமிஷம், தேர்தல் ஆணையம் சொல்றாங்க சார், என்ன சொல்றாங்க? தெளிவா சொல்றாங்க, வாக்காளர்களுக்கு அதிக பணம் பரிசு பொருள் கொடுப்பதாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை அதிகாரிகளும் அங்கிருந்தார்கள். வர தேர்தல் ஆணையம் அதிமுக மீது சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உங்க வாதத்துக்கு நீங்க இப்படி சொன்னா யார் மீது, எந்த வேட்பாளர் மீது, எந்த கட்சிக்காரர் மீது? நான் முடிச்சிடுறேன். மே 23ஆம் தேதிக்கு தேர்தலை தள்ளி வைத்தோம். அப்படி இருந்தும் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருள் கொடுப்பது நிறுத்தப்படவில்லை. ஜெயராஜ் சொல்றாரு, அதிமுக கொடுக்கறது நிறுத்தலைன்னு தான் ஜெயராஜ் சொல்றாரு. அதனால நாங்க தெள்ளி வச்சோன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ உங்க குற்றச்சாட்டின்படி அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சா நீங்க வரவேற்கணும். நீங்க வரவேற்கல. அப்போ ஒருத்தர் மேல கைப்ப எல்லா தேர்தலுமே, எல்லா எலெக்ஷன், எல்லா மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்திருக்காங்க. அப்ப பாமக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல, திமுகவும் அங்கே பணத்தை கொடுத்து வெற்றியை பெற முனைந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வழிமுறைகிற மாதிரி ஆடு உங்க தலைவருடைய அறிக்கை. ஒரு நிமிஷம், நீங்க அப்படி பொதுத்தளமாக ஒரு கட்சி ஜனநாயக பூர்வமா போராடுறாங்க பாமக,
அவர்களுடைய கருத்தை அவர்களுடைய கம்ப்ளைண்ட் அவங்க வைக்கிறாங்க. அதுல எங்களுக்கு என்ன கஷ்டம்? நாங்க 2000 புகார் நாங்க கொடுத்திருக்கோம், அவங்க 1000 புகார் அவங்க கொடுத்திருக்காங்க. அதை நிரூபிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிறது. நான் திருப்பி வரேன். திரு பாலு, அடிப்படையில் இன்றைக்கும் கூட இந்த 2 வேட்பாளர்களை பற்றிய ஒரு வழக்கு தொடுத்திருப்பதும் கூட பாமக நிர்வாகி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி. நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதை தாண்டி ஏற்கனவே நான் சொன்ன அந்த அறிக்கை தான், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவருடைய அறிக்கை, ஏதோ பாமக பாஜக போன்றவர்கள் வந்து இதை வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள் என்பதால் நீங்கள் இந்த தேர்தலை தள்ளி வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இவர்களை இயக்குபவர்கள் யார், இதற்கு பின்னால் யாருடைய தூண்டுதலின் பேரில் இவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் என்று 21ஆம் தேதி திமுக தலைவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். இன்றைக்கும் கூட அதே மாதிரியான ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பாமகவிற்கு இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற திமுகவினுடைய விமர்சனத்தை உறுதிப்படுத்துவது மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான வழக்குகள். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஜெயராஜ் அவர்கள் சொன்னதை போன்று தேர்தல் வரலாற்றில் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது நடந்ததே இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், நான் திமுகவையும் அண்ணா திமுகவையும் சம அளவில் சொல்லுகிறேன். இருவருமே அதற்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. நீ 500 கொடுத்தால் என்னால் 1000 கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். சமமானவர்கள் இல்லை. அதை தாண்டி நான் முன்னாடி என்று இதில் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லவங்க ஆனால் அவங்க மோசம்னு சொல்லுவாங்க. அண்ணனை கேட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, குமார் அண்ணன் இவங்க மோசம் நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 தொகுதிகளை நிறுத்தி வைப்பதற்காக தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உத்தரவு நகல், அதை எடுத்து நாம் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து அதில் சொல்லப்பட்ட சங்கதிகளை நாம் மீண்டும் விவாதித்தோம் என்று சொன்னால் நீங்கள் நிறைய கேள்விகளை எழுப்புனீங்க. ஆனால் அதில் நானும் குற்றவாளியாக இருக்கிறேன் என்பதை வெளியே தெரிந்துவிடும் என்பதும் தெரிந்தாலும் கூட நாம் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே சொல்றார். எப்படி இவர் பதில் சொன்னாலும், எப்படி அதிமுகவை சார்ந்தவர்கள் பதில் சொன்னாலும் அதில் இருவருள் குற்றவாளியாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உத்தரவு, அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிக முக்கியமானது. 2 தொகுதிகளிலுமே முன்பு போட்டியிட்டு தேர்தல் ஆணையத்தால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த தேர்தல் நிறுத்துவதற்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுகிற 2 பேர் அதிமுகவினுடைய வேட்பாளராக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கே.சி. பழனிசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்து இந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்துகின்ற பொழுது இந்த உத்தரவை ரத்து செய்யாமல் அந்த 3 பேரும் மீண்டும் இந்த களத்திலே நின்றார்கள் என்று சொன்னால் இது ஜனநாயகத்திற்கு உகந்ததா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு நபர்கள் தான் பிரச்சனை, கட்சிகள் பிரச்சனை இல்ல. அது தாண்டி அதே கட்சியை சேர்ந்த மாற்று வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடக்கும்னு பாமக நம்புது. இல்ல நிச்சயமா நான் என்ன சொல்லணும்னா, நான் 2 விஷயம் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் மிக முக்கியமானது என்னன்னா, தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை அறிவித்த உடனேயே முதலில் 2 கட்சிகளுக்கும் ஒரு அறிவிக்கையை அவர்கள் அனுப்பியிருக்க வேண்டும். இந்த தேர்தல் நிறுத்துவதற்கு காரணமாக இருந்த 3 பேருடைய பெயர்களையும் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என்ற ஒரு சுற்றறிக்கையை அவர்களுக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் சொல்றேன், ஏனென்று சொன்னால் இந்த உத்தரவு ரத்து செய்யப்படவில்லை. 2 கட்சிகளுமே இந்த தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ ஒரு வழக்கு கூட இன்று வரை போடப்படவில்லை. இது இன்றைக்கும் நிலுவையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த உத்தரவிற்கு மேலாக நாங்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பவில்லை என்பதை இவர்கள் சொன்னதற்கு பிறகு மீண்டும் அவர்களையே இவர்கள் வேட்பாளராக நிறுத்துகிறார் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்ற வகையில் தான் இன்றைக்கு 2 கட்சிகளுமே நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாமகவிற்கு இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதாவது கரூரில் இருக்கக்கூடிய பாஸ்கர், எங்களுடைய வேட்பாளர் பாஸ்கர் அவர்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்த போது அந்த வழக்கில் இப்படி ஒரு நிலைமை வரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. காரணம், நீங்க கூட கேட்டீங்க கலைஞர் ஏன் இப்படி சொல்றார் என்று. ஆனால் கே.சி. பழனிசாமியினுடைய பலத்தை பார்த்து தேர்தல் ஆணையம் நாம தான் நிறைய காசு வச்சிருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால நம்ம கடுமையா அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை தாண்டி அதிகமா பணம் வச்சிருக்காங்கிறது தெரிஞ்ச பிறகு திரு கலைஞர் சொன்னது கூட
நம்ம அப்படி சொல்லிடலாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பேன். சார், நான் ஆவடிக்குமார் அவர்கிட்ட கேட்டு வரேன். அவர் கேட்குற ஒரு கேள்விதான், தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் குறிப்பிட்ட வேட்பாளர்கள் என்றால் அதே குறிப்பிட்ட வேட்பாளர்களை மீண்டும் களம் இறக்குவது அப்படிங்கிறது ஒரு நேர்மையான பணநாயகம் அல்லாத ஜனநாயகபூர்வமான ஒரு தேர்தலை அங்கே நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை எப்படி விதைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறார். இல்லை, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு ஒரு தெளிவான ஒரு பிரமிக்கத்தக்க வாதங்களை வைக்கக்கூடிய ஒரு சிறந்த வழக்கறிஞர். ஆனால் அவர் ஏன் அந்த அறிக்கையை இந்த அளவுக்கு சொதப்பி வெளியிடுறாருன்றது தான் எனக்கு புரியலை. நான் கேட்குறேன், அந்த அறிக்கையில் எந்த இடத்துலையாவது செந்தில் பாலாஜி போட்டியிட தகுதியற்றவர் அல்லது செந்தில் பாலாஜி பணம் கொடுத்தார் என்பதால் அவர் இந்த தேர்தலை நாங்கள் ரத்து செய்தோம் அல்லது செந்தில் பாலாஜியினுடைய முகவர்கள் யாராவது தவறு செய்து பணம் கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது என்ற வாசகம் இருக்கா? தஞ்சாவூரில் ரங்கசாமி மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ரெண்டுமே இல்லை. இது எல்லாம் இவங்களுடைய அனுமானத்திலையும் யூகத்திலையும் இவங்க நினைச்சதை தேர்தல் கமிஷன் செஞ்சிடுச்சுன்ற ஒரு திருப்திலையும் பேசுகிற பேச்சு. ஸோ தேர்தல் ஆணையம் ஒரு தவறான அறிக்கையை கொடுத்துருக்கு, தவறான கண்ணோட்டத்தில் தேர்தல் நிப்பாட்டிக்குதுன்னு. தேர்தலை நிறுத்தியது தவறு என்பதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போவே டெல்லியில் போய் தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட முறையிட்டு இருக்கோம். நாங்கள் தேர்தல் நிறுத்தது சரின்னு சொல்லலையே. திமுக பணம் கொடுக்கல, பரிசு பொருட்கள் கொடுக்கல. இல்லை, நான் சொல்ல வர்றது ஏதாவது ஒருத்தர் கொடுத்தாலும் தேர்தல் நிப்பாட்டலாம். இப்ப திமுக வேட்பாளர் சேர்த்து கொடுக்கலங்கிறதா அதிமுகவுடைய கருத்து. நீங்க அதிமுக வேட்பாளர் சேர்த்து கொடுக்கலங்கிறதா திமுகவுடைய கருத்து. அதுதான் நீங்க நான் சொல்றதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. ஆனால் அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் KC பழனிசாமி அவருடைய நிறுவனங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, அவருடைய மகன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது, அவர் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது. இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டு வழக்காக இருக்கிறது. இப்போ தேர்தலை தள்ளி வைத்தது நியாயமான நடவடிக்கை. தேர்தலை தள்ளி வைத்ததை நாங்கள் ஏற்கவில்லை, அதை எதிர்த்து நாங்கள் முறையிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்காக நாங்கள் முறையிட்டதோடு எங்களுடைய வேலை அதுதான் செய்ய முடியும். அதை செஞ்சுட்டு அரசியல் கட்சின்ற முறையில் நாங்கள் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் எதிர்கொள்கிற மனநிலையில் நாங்கள் தேர்தல் களத்துக்கு வரோம். இதில் தேர்தல் கமிஷன் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டி மேல் நடவடிக்கைக்கு கேட்குறோம். அது முடிஞ்சு போச்சு. அதுக்காக தேர்தல் கமிஷன் டெய்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு திரு ஆவடிக்குமார், என்னுடைய கேள்வி, நீங்கள் சொல்றீங்க KC பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தரப்பிலிருந்து வர அப்படின்னு பணம் கொடுக்கப்பட்டது, பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டதுன்னு உங்களுடைய குற்றச்சாட்டு. திமுக என்ன சொல்லுது? செந்தில் பாலாஜி அவர்கள் அஇஅதிமுக வேட்பாளர் பணமும் பரிசு பொருட்களும் கொடுத்தாரு. பாமக 2 பேரும் கொடுத்தாங்க, மாத்தி மாத்தி உண்மையை சொல்லிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, 2 பேரும் கொடுத்தீங்களோ அல்லது யாரோ ஒருத்தர் கொடுத்தீங்களோ? ஆனா கொடுக்கப்பட்டது உண்மை என்ற தளத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வச்சா அதை எல்லாரும் எதிர்க்கிறீங்க. அதான் புரியல. நான் பதில் சொல்றேன். இந்த குற்றச்சாட்டு அரவக்குறிச்சியில் மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கு. அப்படின்னா 234 நிறுத்தி இருக்கணும். நீங்க கேட்ட கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க இந்த 2 தொகுதி தவிர மற்ற தொகுதியில தேர்தல் நேர்மையா நடந்ததுன்னு நம்புறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? நீங்க இதை ஏத்துக்காம எங்கேயும் பணம் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? மற்ற தொகுதியில எல்லாம் பணப்புழக்கம் இல்லாமல் மற்ற தொகுதியில நடந்ததுன்னு நீங்க நம்புறீங்கன்னா நான் இதையே நம்புறேன். இல்ல மற்ற தொகுதியிலும் அப்ப பணம் கொடுத்தாங்க நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல, இந்த குற்றச்சாட்டு எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனால் இந்த குற்றச்சாட்டு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நான் இன்னும் சொல்றேன், இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? நான் முடிச்சிடுறேன். இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? நீங்க உண்மையா இல்லையான்றத நீதிமன்றம் தான் சொல்லணும். நான் சொல்றேன், நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் செக் போஸ்ட் வச்சு பணம் பிடிச்சாங்க. எல்லா தொகுதியிலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அது யார் பணம்ன்றது வேற. எல்லா கட்சியும் பணம் பறிமுதல் செய்து கட்சி இல்லாதவங்க, தொழிலதிபர்கள், வியாபாரிகள் பணம், நம்பர் 2 பிசினஸ் பண்றவங்க பணம், எல்லா பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனால எல்லா இடங்களும் பணம் புழக்க இருந்தது. அதனால எல்லாத்தையும் சொல்ல முடியும். திருப்பி வரேன் திரு ஷாம். அடிப்படையில் அதுதான் 2 கட்சிகளுமே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க, அவர்கள் கொடுத்தார்கள் அல்லது இவர்கள் கொடுத்தாங்க. ஆனால் 2 கட்சிகளுமே தேர்தலை தள்ளி வச்சதை அன்னைக்கும் ஏற்றுக்கல, இன்றைக்கு வரைக்கும் அதை ஏற்றுக்கல. உடனே நடத்துங்க அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை பொது தேர்தல் நடத்தப்படக்கூடிய அந்த நிலையில் நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலான வாசகம் அதை எடுத்துக்க முடியுமா? அப்படி எடுத்துக்கிட்டா கூட மே 16 தேர்தல் 19 முடிவு வந்துருச்சு. ஆனால் திமுக தலைவருடைய அறிக்கை 21ஆம் தேதி தான் வருது. 23ஆம் தேதி தேர்தலே அவர் சொல்றாரு. தேர்தலை தள்ளி வைச்சதை மிக கடுமையா இன்னி வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த போக்கு அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல இதோட ஒன்று சேர்த்துங்க. நீங்க விவாதத்தில் கூட 3 தொகுதி எடுத்திருக்கீங்க. 3 தொகுதியில் ஒரு தொகுதி இடைத்தேர்தல், 2 தொகுதி. ஆனால் தேர்தல் நடக்கிறது 4 தொகுதி.
நீங்க பாண்டிச்சேரியில என்னவோ பணமே இல்லாம தேர்தல் நடக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை விட அதிகமாக வாக்காளர்களை பணத்தால் முடிவெடுக்க வைப்பது பாண்டிச்சேரி. ஆவடிக்குமார் நம்ம இப்பதான் சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நிச்சயமா மகாபலிபுரம் வழியா பாண்டிச்சேரி போயிடலாம். அடுத்தடுத்த சுற்றில் நம்ம நிச்சயமா பாண்டிச்சேரி போயிடலாம். சுருக்கமா முதல் சுற்று கருத்து. தேர்தல் கமிஷன் தேர்தலை ஒத்தி போடும்போது இந்த வேட்பாளர் பேர்ல அந்த வேட்பாளர் பேர்லன்னு குற்றம் சாட்டல. நம்ம பாலு சொன்ன மாதிரி அது ஒரு 29 பக்க அறிக்கை. இந்த 29 பக்க அறிக்கையில முக்கியமான பாயிண்டா அவங்க சொல்லியிருக்கிறது, எல்லா தொகுதிகளிலுமே பணம் பிடிச்சிருக்காங்க. ஆவடிக்குமார் சொன்னது சரிதான், எல்லா தொகுதியிலையும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2 தொகுதியிலையும் 7.12 கோடி ரூபாய் டோட்டல் சீசர், 429.24 லிட்டர் லிக்கரு, 33.265 கிலோ சில்வர், தஞ்சாவூர்ல 2145.42 லிட்டர் லிக்கர், 2000 லிட்டர் லிக்கர் பிடிபட்டிருக்கு. 1 லட்சம் சாரி, காவிரி தண்ணி தான் ஓடல, இந்த தண்ணி நல்லா ஓடி இருக்கு. 1 லட்சம் சாரி, 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் டெம்பிள் ரெனோவேஷனுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. இது அந்த 29 பக்க ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனால் இந்த வேட்பாளர் பேர்ல அந்த வேட்பாளர் அதுதான். இப்போ இது தேர்தல் ஆணையத்தோட தவறா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சுயேட்சை வேட்பாளரா கொடுத்தாரப்போ கொடுத்தாங்கன்னு சொன்னா யார் கொடுத்தாங்க? பணம் திருடப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பணம் திருடப்பட்டிருக்கிறதுன்னு தெளிவாக சொல்றாங்க அப்படின்னா ஒரு காவல்துறை திருடியவர்கள் யார் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையத்தில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு, லிட்டர் கணக்கில் அளந்து சாராயத்தை கரெக்டாக சொல்றவங்க யார் கொடுத்தாங்கிறதையும் சொல்லணும்ல. அது தேர்தல் ஆணையத்துடைய தவறு. தேர்தல் கமிஷனோட தவறு இதுல என்னன்னா, அவங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, பொதுப்படையா சொல்றாங்க. பட் ஒரு அதிர்ச்சி வைத்தியமா கொடுக்கிற மாதிரி 2 தொகுதியில தேர்தலை போஸ்ட்போன் பண்றாங்க. சோ அப்ப திமுக தலைவருடைய கேள்வி தேர்தல் கமிஷனா தில்லுமுள்ளு கமிஷனாங்கிற கேள்வி அவங்க தரப்புல நியாயமான கேள்வியா தானே எடுத்துக்கொள்ள முடியுது. இல்ல, தில்லுமுள்ளு கமிஷன் நம்ம சொல்ல முடியாது. இந்த நாட்டுல தேர்தல் கமிஷனர் டிஎன் சேஷன் ஒருத்தரா இருந்து மல்டி மெம்பர் பாடி ஆன பிறகும் தேர்தல் கமிஷனுக்கு போதிய அதிகாரங்களும் ஆள் படைபலமும் இல்ல. இன்னைக்கு ஒரு தேர்தல் வழக்கு போட்டா என்ன ஆகுது? அடுத்த தேர்தல் வரும்போது தான் ரிசல்ட் வருது. அப்ப தேர்தலுக்கு தனி நீதிமன்றம் வேணும்ல. எத்தனை சிறப்பு நீதிமன்றங்களை வச்சிருக்கிறோம்? தேர்தல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஏன் சிறப்பு நீதிமன்றம் வைக்க கூடாது? இப்படி அடிப்படையில சீர்திருத்தம் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும்போது அதெல்லாம் சீர்திருத்தாம இந்த பணப்புழக்கத்தையோ இல்ல பணம் பற்றிய புகார்களையோ தடுத்து நிறுத்திட முடியும்னு எனக்கு தோணல. முன்னாடி 10 ரூபாயா இருந்துச்சு, இன்னைக்கு 10,000 ரூபாயா இருக்கு. அவ்வளவுதான். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கூட அந்த இடத்திலிருந்தே தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அதே வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருப்பதை குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. வேட்பாளர்கள் தான் பிரதானமா அல்லது கட்சிகள் பிரதானமா? வேட்பாளர்கள் மாற்றப்பட்டு விட்டால் ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் நடைபெறும் என்று இன்ன பிற கட்சிகள் நம்புகின்றார்களா? தேர்தல் நியாயமாக நடைபெற்றால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது ஒருவேளை திமுகவுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தேர்தல் கமிஷன் மீதான குற்றச்சாட்டை எதிர்காலத்தில் வைப்பதற்கான ஒரு ஒரு முன்னுரையாக அது எழுதப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பயணிக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நீங்களும் இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல், பாண்டிச்சேரியோடு சேர்த்து ஒரு தொகுதிகளுக்கான 4 தொகுதிகளுக்கான தேர்தல். அதில் ஒரு தொகுதி திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல், மற்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம் பாண்டிச்சேரியும் இடைத்தேர்தல், மற்ற தொகுதிகளுக்கான பொது தேர்தல். இந்த தளத்தில் தஞ்சை அரவக்குறிச்சிக்கான பொது தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் ஜெயராஜ்டேன் தான். இதில் ஆளுநர் ஒரு கடிதம் எழுதினார். அதுக்கும் தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லுது, இல்லை இதில் நீங்கள் தலையிட முடியாது, நீங்கள் தேர்தல் நடத்துறதோ மற்ற விஷயங்கள் நீங்கள் பரிந்துரைக்கலாம், எப்போ நடத்தணும் எப்படி நடத்தணுங்கிறத நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ல முடியாது, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. பாமக ஒரு கேள்வி முன்வைக்கிறது, நீங்கள் 2 வேட்பாளர்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் அதிமுக வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணிங்கிற வாதத்தை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுக எந்த இடத்துலையும் வச்சதா தெரியலை. நீங்கள் தேர்தலை உடனே நடத்துங்க, தள்ளி வச்சு சிக்கல்ங்கிற வாதத்தை மட்டும்தான் வைக்கிறீங்களே தவிர பணப்பட்டுவாடா நடைபெற்றது அப்படிங்கிறத கருத்தை, அந்த விமர்சனத்தை, அந்த குற்றச்சாட்டை மேடைகளை வைக்கக்கூடிய நீங்கள், தேர்தல் ஆணையத்திடம் புகாராக அளித்த நீங்கள், தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட பொழுது, பணம் காரணமாக சொல்லி வைக்க தள்ளி வைக்கப்பட்ட பொழுது, இன்னி தேதி வரைக்கும் அதிமுக வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கிற ஒரு கோரிக்கையை கூட திமுக தரப்புலேருந்து வைக்கல அப்படிங்கிறது தான் பாமகவின் குற்றச்சாட்டு. திமுக தலைவர் சொன்ன அறிக்கையில் இல்லை. ஆனால் நாங்கள் புகாராக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிற எல்லா புகாரிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த உரிய நடவடிக்கை என்பதிலேயே நீங்கள் கேட்ட கேள்வியும் அடங்கிவிடும். நேரடியாக ஒரு வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும். எப்படி 356 ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் அமல் பண்ணக்கூடாது, அரசியலமைப்பு பிரிவு நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அதே போன்ற ஒரு ஜனநாயகபூர்வமான நடவடிக்கையாகத்தான் இதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று, இதில் பாமக வேட்பாளரும் உள்ளே வந்துடுறாரு. ஏன்னா அந்த ப்ரொசீடிங்ஸில் பாமக வேட்பாளர் பேர் எங்கள் பேர் இல்லையோ எப்படி அதே மாதிரி தான் பாமக வேட்பாளர் பேர் இல்லை, அவரும் களத்தில் ஒரு வேட்பாளர் தான்.
ஒருவேளை அவரும் செலவு பண்ணிருக்கலாம். அவரிடத்திலும் இல்ல நீங்க எல்லாம் மறுக்க முடியாது. சரி. பால் என்ன வேணா அதை இல்லைன்னு சொல்லலாம். எங்கள் மீது அவர்களுக்கு எப்படி குற்றச்சாட்டை வைப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல பாமக மீது குற்றச்சாட்டை வைப்பதற்கு எங்களுக்கு எல்லா தார்மீக உரிமையும் உண்டு. நாங்கள் கேட்பது 31 லட்சம் போலி வாக்காளர்களை நீங்கள் மொத்தமா சீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அது பெண்டிங்ல வச்சுட்டு நீங்க தேர்தல் நடத்துனீங்க. ஆனா எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற மொத்த டோட்டல் தமிழ்நாட்டிலே 24 லட்சம் வாக்குல தான் நாங்க தோத்து போய் ஆட்சி இழந்திருக்கோம். அதே போன்ற ஒரு நிலைமை தானே இன்றைக்கு அந்த 2 தேர்தலிலும் லெவல் பிளேயிங் என்பது இரண்டும் சமமாக இல்லை என்பதுதான் நீங்கள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. ஒரு சரியான புள்ளி நிக்கிறீங்க. ஒரு சரியான புள்ளி நிக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் ஒரு இந்த திருக்குறள் மாதிரி 2 வரியில சொன்னாங்க. பண அதிகாரம் தன்னுடைய வீரியத்தை இழந்து தேர்தலுக்கான காலம் கனியும் போது தேர்தல் நடத்தப்படும். இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய அந்த பெரிய அறிக்கையினுடைய சாராம்சம். பண அதிகாரம் தன்னுடைய வீரியத்தை இழந்து தேர்தலுக்கான காலம் கனியும் போது தேர்தல் நடத்தப்படும். இப்போ அந்த காலம் கனிந்து விட்டதாக திமுக நம்புகிறதா? இல்லை, பணம் செலவு செய்கின்ற விஷயம் நீங்க ஒரு விஷயம், அந்த வேட்பாளர் கேசி பழனிசாமியினுடைய எந்த கம்பெனியாவது மூடிட்டாங்களா தேர்தல் நடந்த இடைப்பட்ட அந்த 3 மாசத்துல? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. வேட்பாளர் இல்ல பண வீரியம் குறையனா எப்படி குறையும்? எந்த அடிப்படையில் நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்க? இல்ல அவர் பாக்கெட்ல இருக்க பணத்துல இருந்து அவர் கடனாளி ஆகணும் கேக்குறல சார். நீங்க அப்ப சார் நீங்க கேக்குறது என்ன சார்? மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, தெளிவா புரியும். நான் கேக்குறது பண அதிகாரம் தன்னுடைய வீரியத்தை இழந்து அப்படின்னு சொன்னா பண அதிகாரம் அப்ப தன்னுடைய வீரியத்தை இழந்து. ஒரு நிமிஷம், ஐயோ அண்ணன் குமார் என்ன சொன்னாங்க, ஆவடி குமார் கேசி பழனிசாமி வீட்டுல ஒரே இடத்துல பணம் கைப்பற்றப்பட்டதா சொன்னாரு. கேள்வி உங்களுக்கான கேள்வி. நான் கேள்வி திருப்பி நான் இன்னும் தெளிவா சொல்றேன். நீங்க திமுக ₹1 கூட செலவு பண்ணாம தேர்தல் ஆணையம் விதித்த நடைமுறைகளின்படி கேசி பழனிசாமி மிக நேர்மையாக தேர்தல் செலவுகளை செய்தார் அப்படின்னு திமுக நம்புற மாதிரி நானும் நம்புறேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி அது அல்ல. அதிமுக முறைகேடு செஞ்சு நீங்க சொல்றீங்களா, அப்படியே அந்த வாதத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வைங்க. என்னுடைய கேள்வி, இப்ப பண அதிகாரம் தன்னுடைய வீரியத்தை இழந்து, அந்த பண அதிகாரங்கிறது அதிமுக பாமக சுயேட்சைகளையும் வச்சுக்கோங்க, திமுக தவிர மற்ற எல்லா கட்சியுடைய பண அதிகாரம் இழந்து தேர்தலுக்கான காலம் கனியும் போது தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு இல்லையா, அந்த காலம் கனிந்து விட்டதாக திமுக ரொம்ப நியாயமா நடந்துச்சு. நான் கேக்குறது திமுக தவிர மற்றவர்களுடைய பண அதிகாரம்லாம் போயிடுச்சதா, அந்த காலம் கணிஞ்சிட்டதா திமுக நம்புதான்னு கேக்குறேன். நான் ஒரே விஷயம் கேட்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு குற்றம் சாட்டுவதற்கு எல்லா உரிமையும் உண்டல்லவா, எல்லா தகுதியும் எங்களுக்கு உண்டல்லவா? பிரதான கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே நாங்கள். தேர்தல் ஆணையத்தை தான் நாங்கள் தில்லுமுள்ளு தேர்தல் ஆணையம் சொல்றோம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. வேறு ஒரு கட்சி அந்த இடத்துல இருந்து போராட்டம் நடத்துகிறது, அந்த இடத்திலிருந்து பிரச்சனை செய்கிறது என்கின்ற பொழுது செய்யக்கூடிய விஷயம் ஒன்றா, ஒரு தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய விஷயம் ஒன்றா? பணவீரியம்ன்ற வார்த்தை எப்படி தேர்தல் ஆணையம் பயன்படுத்துது? ஒரு வழக்கு இல்ல, நீங்க பணவீரியம்ன்ற வார்த்தை எப்படி தேர்தல் ஆணையம் பயன்படுத்துது? தப்பு, அந்த வார்த்தை தப்பு. இல்ல, அந்த வார்த்தை தப்பு, அந்த வார்த்தை தப்பு, அந்த வார்த்தை தப்பு. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த பணத்தையும் செலவழிக்கிறார் நடத்துறீங்க சார்? அந்த அப்ப சார் இடைத்தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கு வித்தியாசமே கிடையாது. இல்ல சார், இது இப்பொழுது அரசாங்கம் அவங்களிடம் இந்த அன்னைக்கு சார் நாங்கள் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தேர்தலை நடத்துவதற்கு, ஒரு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு மே 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் சொன்ன வார்த்தை இது. நான் கேக்குறது அரசாங்கம் அவர்கள் தான். நான் கேக்குறது இல்ல ஜெயராஜ், பீரியட் இருக்குல்ல, ஒரு ஸ்கோப் இருக்குல்ல எங்களுக்கு. இல்ல நீங்க நல்லா கவனிங்க. பாமக உங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க மேலும் மேலும் வலு சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கேக்குறது எங்கள் மீது இல்ல ஜெயராஜ் 5 வருஷமா குற்றச்சாட்டு தான் சொன்னாங்க. இல்ல ஜெயராஜ், நான் திருப்பி நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். அந்த பண அதிகாரங்கள் வெறும் அதிமுக மட்டுமே கூட வச்சுக்கங்க, அல்லது பாமகன்னு வச்சுக்கங்க. இல்ல கேள்வி முடிக்கிறேன். இல்ல செந்தில் என்ன பேச அலோ பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க கேள்வி ஒரு கேள்வி கேட்டா பதில் வாங்க. நான் கேக்குறது ஒரு நிமிஷம் இந்த WH क्वेश्चन SR நோ क्वेश्चन மாதிரி இது SR நோ क्वेश्चन. நான் கேக்குறது இப்ப அந்த காலம் கனிந்து விட்டதாக திமுக நினைக்கிறதான்னு கேக்குறேன். பாமக வைக்கின்ற குற்றச்சாட்டு ஒருவேளை உண்மையாக இருந்தால் மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டு எங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் கேக்குறது நீங்க பாமக கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம தேர்தல் ஆணையம் கேட்ட கேள்வி பணவீரியம் என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லுவதே தப்பு நாங்க சொல்றோம். சோ செந்தில் பாலாஜி பணம் செலவழிக்கிறார் சார். செந்தில் பாலாஜி பணம் கொடுத்தாருன்னா செந்தில் பாலாஜி நீங்க சார்ஜ் பண்ணுங்க சார். எங்களை ஏன் சார் சேர்த்து பாதிக்கிறீங்க? உங்களை சொல்லவே இல்லையே. இன்னைக்கு 3 மாசம் எடுத்துக்கிறீங்க, உங்களை சொல்லவே இல்லையே சார். கரூர் அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் பாதிச்சிருக்காங்கல்ல, உங்களை சொல்லல இல்ல. இப்ப ஜெயிக்க வேண்டிய எங்க தொகுதி போச்சுல சார், 2 தொகுதி. நான் திருப்பி கேக்குறது எங்க தொகுதி 2 தொகுதி வெற்றி வாய்ப்பை நாங்க இழந்திருக்கோம். திட்டமிடப்பட்ட சதி இது. ஆமா ஜெயராஜ், இப்ப திருப்பி அந்த சதி முறியடிக்கப்பட்டு இப்ப அந்த காலம் கணிஞ்சிருச்சு. எப்படி நடக்கும்? நடக்கல. எப்படி நடக்கும்? சோ அத தங்க எப்படி நடக்கும்? அந்த காலம் கனியல. நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த காலம் கனியல. இடைத்தேர்தலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த காலம் கனியல. நாங்கள் காலம் கனிய வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த காலம் கனியும். அந்த காலம் கனியவில்லைங்கிறதா உங்களுடைய வாதம். கனிதா இல்லையா? தேர்தல் களத்துக்கு போய் தான் நம்ம பார்க்க முடியும். தட் மீன்ஸ் தேர்தல் நான் இப்ப எடுத்துக்கிறேன். தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அந்த காலம் கனிந்து விட்டது. திமுக தோற்று போட்டால் அந்த காலம் கனியல. ரைட். ஒரு நிமிஷம், அதாவது நீங்க
களத்தில் நின்று போராடுகிறவர்களை கொச்சைப்படுத்துற நான் அப்படி மாதிரி கேட்கல. பண்ணாதீங்க, நான் கேட்கறது, செந்தில். நீங்க உங்க இந்த 3 மாசமா எம்எல்ஏ இல்லாம இருக்காங்க அந்த தொகுதி மக்கள். நீங்க அதை புரிஞ்சுங்க. முதல்ல ஒரு மனு கொடுக்க முடியாது, ஒரு சட்டசபையில் அவர்களுக்கான கோரிக்கையை கொடுக்க முடியாது. சார் வேணா சொல்லலாம், ஏன்னா மகிழ்ச்சியாளர் ஓய்வு பெற்றாரு, இஸ் என்ஜாயிங் லைஃப். ஆனா அந்த மக்கள் வந்து அப்படி சொல்ல நினைக்க முடியாதுல்ல. பண அதிகாரம் தன்னுடைய வீரியத்தை இழந்து தேர்தலுக்கான காலம் கணியும் போது தேர்தல் நடத்தப்படும். இதான் மே 15ஆம் தேதி தேர்தலை ஒத்திவைக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட வார்த்தைகள். இப்ப அந்த காலம் கணிந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் என்ன ஸ்கேல்ல, என்ன அடிப்படையில், என்ன ஆதாரங்களின் அடிப்படையில் இப்ப அந்த காலம் கணிந்து விட்டதுங்கிற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறது? நீங்க அப்போ ஒரு குற்றச்சாட்டு, பணத்தை குற்றச்சாட்டை வச்சு தான் தேர்தல், எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டலாம், மற்ற கட்சிகள் குற்றம் சாட்டலாம். தேர்தல் ஆணையமே பணத்தை காரணம் காட்டி தேர்தலை தள்ளி வைக்குது. இப்போ தேர்தல் நடத்தணும்னு முடிவுக்கு வருதாங்கன்னா அந்த காலம் கணிந்து விட்டதாக தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. என்ன ஸ்கேல், என்ன ஆதாரங்கள், என்ன அடிப்படையில்? ஏன்னா யார் வேட்பாளர்களோ அவர்கள் தான் மீண்டும் வேட்பாளர்கள்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் இந்த முடிவுக்கு எப்படி வந்திருக்கிறதுங்கிறது அவங்களுடைய கேள்வி. அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து பெஞ்சில் told the court that it has formed a 7-member committee to probe charges அப்படின்றாங்க. கேஸ் வந்து இன்னமும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த 7-member கமிட்டியோட அறிக்கை என்னன்னு சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி luring voters continued even after postponement, இது அந்த 29 பக்க அறிக்கையில் வர்ற வார்த்தை. polls will be held after a reasonable amount of time, ஒரு நியாயமான காலகட்டத்துக்கு பிறகு தேர்தல் நடத்துகிறோம் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நியாயமான காலகட்டம் இப்போ வந்துருச்சா அப்படின்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கு, திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கு, இதுதான் நியாயமான காலகட்டம்னு தேர்தல் கமிஷன் நினைக்குதா? அது நமக்கு தெரியல. இப்பவும் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து நடக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உண்மையாவே நான் அதை பதிவு பண்ண விரும்புறேன். நடக்குமாங்கிற சந்தேகம் திருப்பியும். ஆமா, காரணம் என்னன்னா, ஒரு மேட்டர் வந்து இன்னும் கோர்ட்ல அட்ஜுடிகேட் ஆகாத வரைக்கும், பாலு சொல்வார் நினைக்கிறாரு, அவர் இன்னைக்கு நைட்டு கூட கோர்ட்டில் தான் இருந்துட்டு வந்தேன்னு சொன்னார். அப்படி ரொம்ப சொன்னார் சீரியஸா. ஏன்னா ஒரிஜினலா அவங்க தான் பெட்டிஷன், பிஜேபி எம்எஸ்ஆர் தஞ்சாவூர்ல நிற்கிறாரு, பிஎம்கே பெட்டிஷன். இவங்க பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் ஆகாத வரைக்கும் வந்து எப்படி வந்து இதை நடத்த முடியும்? அவங்க ஏதோ ஒன்று சொல்லணும்ல, நாங்க விசாரிச்சோம், ஒண்ணுமே நடக்கல, இல்ல பணம் எல்லாம் இப்போ நடக்கவே நடக்காது, பணம் யாருமே கொடுக்கல, என்னமோ ஒண்ணு சொல்லணும்ல தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் ஸ்டே பண்ணுச்சு, அதனால கோர்ட் வந்து அவங்க கிட்ட கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. அவர் சொல்றது வழக்கை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் ஒத்தி வைக்கல. தேர்தல் ஆணையம் தாமாகவே தமக்கு வந்த புகார்களின் அடிப்படையில் அவர்கள் தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறார்கள். வழக்கு தனி. இங்க பாருங்க, முதல்ல வந்து தேர்தல் தேதி வரிசையா போஸ்ட்போன் ஆகுது. போஸ்ட்போன் ஆகும்போது தான் நீங்க சொன்ன கலைஞரோட ஸ்டேட்மெண்ட் வருது. அதுக்கு பிறகு வந்து எம்எஸ்ஆரும் பிஎம்கேயும் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன் போடும்போது தேர்தல் கமிஷனரோட நிரஞ்சன் ராஜகோபாலன், கவுன்சில் ஃபார் ஈசி வந்து சொல்றாரு, கல்யாண சுந்தரம் ஜட்ஜி கல்யாண சுந்தரம் டி கிருஷ்ணகுமார் பெஞ்சில் அது இருக்கு, பின்னாடி ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு மாறிடுச்சு. அப்போ தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் 7 மெம்பர் கமிட்டி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பின்னாடி ஒரு நல்ல கரெக்டான நேரம் வரும்போது வந்து நாங்க தேர்தல் நடத்துவோம்னு சொல்லுது. ஆனா மேட்டர் வந்து பெண்டிங் தானே. இது அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் இன்னும் விடையே கிடைக்கல. இந்த தேர்தலுக்கான காலம் கணிந்து விட்டதா இப்போ அப்படிங்கிற கேள்விதான். அவர் சொன்ன மாதிரி வழக்க சுட்டி காட்டுறாரு. ஆனா வழக்கிற்கும் இருக்கும் தொடர்புங்கிறத நீங்க தான் சொல்லணும், ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிற முறையும் வழக்கறிஞர்கள் முறையும். ஆனா அதை தாண்டி தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த பண அதிகாரம் இழந்து தேர்தல் நடத்துவதற்கான ஒரு காலம் கணிந்து விட்டது என்று தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது? தேர்தல் ஆணையத்தின் முடிவை பாமக வரவேற்கிறதா, முரண்படுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதாவது முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி சிவராஜிட்ட எதை கேட்டாலும் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே பதில் சொன்னார். அந்த பணத்தினுடைய வீரியம் குறைந்த பிறகு என்று சொன்னால், இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக திமுக அதிமுகவினர் கொடுத்த பணம் 3000 ரூபாய் என்பதை ஒரு தோராயமாக மதிப்பீடு செய்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பணம் மக்கள் பயன்படுத்தி அந்த பணம் செலவழிந்த பிறகு அதை கொஞ்சம் மறக்கிற சூழல் வந்த பிறகு இந்த தேர்தல் நடத்தினா நியாயமா இருக்குங்கிறது தான் நீங்க சொன்னதோட கருத்து. அதான் வீரியமா? அதுதான் இல்ல நீங்க தயவு செய்து, ஏன்னா நீங்கள் இது ஒரு விவாதம், நம்ம ஏதாவது ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோன்னா அது மக்களுக்கு போய் சேர்றதா இருக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கில் பணம் ஆல்ரெடி மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, அவங்க கையில் இருக்குது. 10 நாள் கழித்து தேர்தல் நடந்ததுன்னா மீண்டும் அந்த பணத்தினுடைய
இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒரு ஓட்டர்ஸ்ட்ட வந்துடும். அப்படி பார்த்தா கூட மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் சார் இல்ல, 3000 ரூபாய். இல்ல, 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 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாசமா 3000 ரூபாய். நான் இன்னொன்னு மாசம் சொல்றேன். 60 ரூபாயா செலவழிச்சிட்டு இருக்க போறான். நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ப்ரொசீடிங்ஸில் பேஜ் நம்பர் 13ல பேரா 11ல் ஏஐடிஎம்கே கேண்டிடேட் மிஸ்டர் பாலாஜி வாஸ் கில்ட்டி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் 2000 per voters while another candidate KC Palanichami from DMK was involved in distributing 1000 rupees per voters. இது 2 days before 14th. இது வந்து இந்த ப்ரொசீடிங்ஸில் இந்த இருங்க ஒருத்தர மாற்றி பேசணும். நீங்கள் பேசும்போது நான் ஒன்றும் சொல்லல. இன்னொரு தகவல், இவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், தமிழ்நாடு முழுக்க நடந்துருச்சுங்க, அதெல்லாம் பற்றி பேசாதீங்கன்னு அண்ணா தமிழ்நாடு முடிஞ்சா நடந்தா நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, திமுகவை பொறுத்தவரையில் தவறே செய்யலன்னு சொல்றாரு. ஆனால் கேசி பழனிசாமியுடைய மகன் சிவராமன் வீட்டில் 1,98,00,000 ரூபாய், இருங்க அங்க பேசுறேன், நீங்க சொல்லுங்க, 1,98,00,000 ரூபாயை தேர்தல் ஆணையம் கைப்பற்றியிருக்குது. இந்த நிமிடம் வரை இந்த 1,98,00,000 ரூபாயை முழுமையாக இவர்கள் திரும்ப பெற்று விட்டார்களா? ஒரு கேள்வி சொல்லணும், சிரிக்க கூடாது. நீங்க எந்த இடத்தில் ஒரு நிமிஷம் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும். தாராளமா சொல்லணும். இது வந்து விவாதத்துக்கு ஏதோ விதண்டாவாதம் பதின்பதற்கு அல்ல. இது எல்லாமே மக்கள் மன்றத்தில் நாம் பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன். நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னா 1,98 நீங்க வாங்கிட்டீங்களாங்கிறத இந்த மன்றத்தில் சொல்லணும். இன்னொரு கேள்வி மிக முக்கியமானது, நீங்க கேட்டீங்க தில்லுமுள்ளு கமிஷனா என்று சொன்னால், நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தில் உள்ளதை சொல்றேன், தில்லு இல்லாத கமிஷன் தான் தேர்தல் ஆணையம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அண்ணா ஒன்று சொன்னார், இன்றைக்கும் பணம் விநியோகத்தை தடுப்பதற்கான அந்த ஆள்பலம், அந்த நிர்வாக பலம், அந்த பலத்தோடு தான் இந்த இடைத்தேர்தலை நடத்த போகிறதா என்ற சந்தேகம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு, பொதுமக்களுக்கு, உங்களை போன்ற ஊடகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கிறது. அதனால்தான் 18/10/2016 இந்த இடைத்தேர்தல், இந்த தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் மிக தெளிவாக சொல்கிறார், 4 விஷயங்களை சுட்டிக்காட்டி இதை நிறைவேற்ற வேண்டும், இதை நிறைவேற்றாமல் இந்த தேர்தல் நடத்துவது என்பது நியாயமாக இருக்காது, எனவே இந்த தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும். அந்த 4 விஷயங்களில் ஒன்று இந்த வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. நிச்சயமா ஒன்று. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க அடுத்த கேள்வி, இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இருக்கக்கூடிய அண்ணன் எழுப்பின கேள்வி. ஏனென்றால் இந்த வழக்கு இன்னும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது, அந்த வழக்கு இன்னும் முடியல. அந்த வழக்கு இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிப்பதற்கான அதிகாரம் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்துடணும். என்னன்னா, இப்போ நாங்க கொடுத்த புகாரின் மீதே இந்த முடிவு எடுத்திருந்தால் கூட திமுகவினுடைய வேட்பாளர் இந்த குற்றம் நிகழ்த்தவில்லை, அவர் நிரபராதி, இவர்தான் செய்தார் என்பதை உறுதி செய்த பிறகுதான் அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனா அது ஒரு ஜுடிஷியல் பாடியான தேர்தல் ஆணையத்திற்கு அவ்வாறான ஒரு முடிவுக்கு தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் வர முடியும் அப்படிங்கிற கேள்வி. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஏன்னா திரும்பி அடுத்து பேசுவாங்க. என்னன்னா, இந்த இடைத்தேர்தல் இப்பொழுது எப்படியாவது இந்த தேர்தல் நடத்திவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் எல்லா கட்டங்களிலும் அப்படிதான் நினைக்கிறது. ஆனால் அதை நேர்மையாக நடத்த வேண்டும். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தணும், எந்த தில்லுமுள்ளு நடந்தாலும் மீண்டும் இதை தள்ளி வைப்போம் என்று சொல்லக்கூடிய திரு ஆவடிக்குமார், இது பொது தேர்தல், இடைத்தேர்தல் அல்ல அவர் சொன்ன மாதிரி. ஆனா இடைத்தேர்தல் மாதிரி தான் இடையில அந்த மாதிரி அந்த தோணலாம் இது நடத்தப்படுது. ஏன்னா ஒரு ஆளும் கட்சி, ஒரு அரசு இருக்கின்ற பொழுது நடத்தக்கூடிய தேர்தல் அப்படிங்கிற ஜெயராஜனுடைய வாதம். திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக புறக்கணித்திருக்கிறது, ஏன்னா தேர்தல் நேர்மையாக நடைபெறாது அப்படின்னு. அதே மாதிரி அதிமுகவினுடைய கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னுடைய கேள்வி, நம்ம ஆர்கே நகர் தொகுதியெல்லாம் அவங்க புறக்கணிக்க தான் செஞ்சாங்க, நேர்மையாக நடக்காது அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அஇஅதிமுக திமுக ரெண்டுமே போட்டியிடுகிறதா? ஏன்னா நீங்களும் கடந்த காலங்களில் தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பொது தேர்தலாக இல்லாமல் ஒரு தொகுதி 2 தொகுதிக்கு நடக்கிறத திமுகவும் புறக்கணிச்சிருக்குது. இப்போ 2 பேருமே போட்டிடுறீங்கன்னு சொன்னால் 2 பேருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குதா? இல்லை, ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது இடைத்தேர்தல், அது இயற்கையாக வந்த தேர்தல். இந்த 2 தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்தலும் இல்லை, இடைத்தேர்தல் இல்லை, மறு தேர்தல். ஏற்கனவே தேர்தல் அறிவித்து அந்த தேர்தலை நடத்த முடியவில்லை என்று தேர்தல் ஆணையமே முடிவெடுத்து ஒத்தி வைத்த தேர்தல். மறு தேர்தல் கூட சொல்ல முடியாது நினைக்கிறேன். தேர்தல் நடந்து மறுதேர்தல் அதுல அறிவிப்பு வேட்புமனு பெறப்பட்டு வாக்காளர் வாக்குச்சாவடிக்கு போற நிலையில தான் வந்து தஞ்சாவூரில் ஒத்தி வைக்கப்பட்டது. அதனால தேர்தல் நடைமுறைகள் அத்தனையும் பின்பற்றப்பட்டு வாக்களிக்க வேண்டிய காலத்துக்கு ஒரு 24 மணி நேரம் முன்னே ஒத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது முழுக்க வந்து தேர்தல் ஆணையம் நீங்கள் சொன்னது போல்
பண அதிகாரத்தின் வீரியம் குறைட்டோன்றதுக்காக பண்ணாங்க. அதுக்கு சகோதரர் பாலு கற்பிக்கின்ற காரணம் என்னன்னா, அங்கே தான் பணம் கொடுத்தாங்க. அந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய ப்ரொசீடிங்ஸில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்தந்த புகார்கள், இது எல்லாமே புகார் தான். தேர்தல் ஆணையம் அதை உறுதிப்படுத்தலை, தேர்தல் ஆணையம் அதை வந்து ஏற்றுக்கல. புகார்கள் வந்திருக்கிறது, புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகார்கள் மீது தீர்ப்பளிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்ற தீர்ப்பு வராத வரை தேர்தல் ஆணையம் அதை நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வரல, அதுதான் சொல்கிறேன். தேர்தல் நீங்கள் எல்லா தேர்தலும் நீங்கள் திசை திருப்பாதீங்க. நீதிமன்ற தீர்ப்பு வரல, அதுக்குள்ளே ஏன் தேர்தல் நடத்துறாங்க? எந்த தேர்தல் வழக்கில் உடனே நீதிமன்ற தீர்ப்பு வந்து அதுக்குள்ளே ஏன் தேர்தல் நடத்துறதுன்னு கேட்குறேன். 6 மாதத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் அந்த சூழல் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று தேர்தல் ஆணையம் நம்பியதால் அது ஒத்தி வச்சாங்க. அது சரியா தப்பான்றது வேற. அது தேர்தல் ஆணையம் அது செஞ்சாங்க. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்ய சொல்ல இங்கே வந்து கூடுதலான குற்றச்சாட்டுகள் வருது. அதனால இங்கே வந்து கவனம் செலுத்த முடியாது. அதுக்காக கொஞ்சம் ஜெயராஜன் கேட்ட கேள்வி கேட்குறேன். நீங்கள் இந்த காலம் கணிந்து விட்டதாக அதிமுக நினைக்குதா? நான் அப்போவே அந்த காலம் இருந்ததுன்னு தான் என்னுடைய கருத்து. இப்போ அப்போவே இருந்ததுன்னு சொல்ல இப்போ ஏன் இல்லை? அப்போவே இருந்தது, அந்த காலம் சரியாக இருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு காரணத்தை அதனுடைய இயலாமையால் அதை ஒத்தி வச்சுருக்காங்க. அதனால் இது எப்பவுமே மாறக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் சொல்ல சொல்ல வழக்கறிஞர் பாலுலேருந்து எல்லாமே சொன்னாங்க. மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் சியாம் சார் கூட சொன்னார். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த குற்றச்சாட்டுக்கள் பணப்புழக்கம் இருந்தது, பண விநியோகம் நடந்தது, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் பலரால் பல இடங்களில் எடுத்து வைக்கப்பட்டன. 234 எடுத்து வைக்கப்பட்டது. இன்னும் சில இடங்கள் பல இடங்கள் பணம் பிடிபட்டிருக்குது, வழக்கு போடப்பட்டிருக்குது. சகோதரர் பாலு போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இவருடைய கட்சியை சார்ந்த ஒரு 5 பேர் பிடிபட்டு வழக்கு இருக்கு. அதனால இந்த பணம் கொடுத்தது 5 பேர் நிறுத்துங்க. அதிமுக கொடுத்தது இருக்கு, திமுக கொடுத்தது இருக்கு. நான் தொகுதியில் நான் வழக்கு தேர்தல் வழக்கு நான் போட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து வழக்கு இருக்கு. வழக்கு புகார் இருக்கா? கிடையவே கிடையாது. சொல்லுங்க. எல்லா பத்திரிகையும் செய்தியா இருந்திருக்கு. கவனத்துல வராம இருந்திருக்கோம் என்னவோ தெரியல. ஆனா எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. செய்தி வந்து அந்த நேரத்தில் 5 இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தா செய்தி தகவல் வந்தது. இப்படி அந்த இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஒரு நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. இதை என்ன நடந்ததுன்ற நீதிமன்றம் தான் சொல்லும். சரி, ஓகே. இவங்க எந்த வகையான தவறுகள் அதுதான் கேட்குறது திராவிடகுமார். நீதிமன்றம் சொல்லுகிற வரை தேர்தலை இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், அல்லது அந்த இல்ல 6 மாத காலகட்டம் அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்திலும் அந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை எல்லாமே. அதுக்கு தான் நம்முடைய தேர்தல் ஆணையம், நம்முடைய தேர்தல் சட்டம், நம்முடைய ஜனநாயகம் தந்திருக்கின்ற வாய்ப்பு. யார் மீது புகார் இருந்தாலும் அது புகார் தராங்க, அந்த புகார் வழக்கு நடக்குது. வழக்கு நடந்து தீர்ப்பு தருது. தீர்ப்பில் இவர் தவறு செய்தார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட அவருடைய பதவி பறிக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் சேரன் மகாதேவி சட்டப்பேரவை உறுப்பினர் அடுத்த தேர்தல் வரும்போது தீர்ப்பே வந்துச்சு. அது வந்து நீதித்துறையினுடைய சிக்கல்கள் இருக்கின்ற நடைமுறை. இன்னைக்கு பாத்தீங்களா, இன்னைக்கு தேர்தலை மட்டும் பேசாதீங்க. சாதாரண பையன் வந்து தீர்ப்பு வாங்காம நம்ம நிறைவு பகுதி நெருங்கிட்டு நிறுத்தி வைத்துக் கொண்டு மீதி பணத்தை தேர்தல் ஆணையத்தில் எந்த டிபார்ட்மெண்ட், ஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கைப்படுத்த அவங்க கொடுத்துட்டாங்க. 30% என்ன சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா, இதுக்கான இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்ப பினிஷ் ஆகுதோ அப்ப கொடுத்துறேன்னு. இன்னும் கூட தேர்தல் நடந்த தொகுதியில் பணம் கைப்பற்றப்படவில்லை. அண்ணன் பாலுக்கு நான் சென்னையில ஒரு வீட்டுல அவங்க வந்து 30 லட்சம் பேர் அவங்க கிட்ட வேலை பார்க்கறாங்க. ஒரு மாசத்துக்கு 30 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் 1 கோடி 80 லட்சம் ரூபாய் கைப்பற்றிருந்தது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைவு கருத்து திரிஷாம். இதில் வழக்கு இருக்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற சட்ட நுணுக்கங்கள் ஒரு பக்கம் அது இருக்கட்டும். ஆனால் இது ஒரு நடைமுறையில், இது ஒரு சட்டத்தை தாண்டி நடைமுறை சார்ந்து மரபு சார்ந்து இது சரியா, அறம் சார்ந்து இது சரியா? அறம் சார்ந்து சரியில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தேர்தல் கமிஷன் என்பது உயர்நீதிமன்றத்திற்கு கீழே இருக்கின்ற ஒரு அமைப்பு மாதிரி தான். தேர்தல் கமிஷன் தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு தாவா போய்விட்டது. அந்த தாவா போன பிறகுதான் ஃபர்தர் போஸ்ட்போன்மெண்ட் ஃபார் இன்டெஃபினிட் பீரியட்
நிலைமை சரியாகும் வரை என்று அவர்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போது ஒத்துக்கொள்ளும் போது நான் கமிட்டி போட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த கமிட்டியின் முடிவுகள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். எனவே இந்த கேள்வி எப்போது முதல் பெஞ்சுக்கு போகிறதோ அப்போது இந்த பிரச்சனை பெரிதாகும் என்றுதான் நான் நம்புகிறேன். இன்னொன்றும் எனக்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தல்கள் என்றால் அது நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அது செலவு, அதற்கு பதிலாக எந்த கட்சி ஜெயித்ததோ அந்த கட்சியே அதற்கே அந்த இடத்தை கொடுத்து விடலாம் என்றெல்லாம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஆனால் இப்போது அவர்கள் எல்லோருக்கும் முந்தி கொண்டு போய் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். தேர்தல் நடக்காது என்று நினைக்கிறார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகம். நிறைவா ஒன்று சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு நாளை நாங்கள் தேர்தல் அதிகாரியை நேரிலே சந்தித்து எங்களுடைய கரூர் பாஸ்கர் பழைய வேட்பாளர் அவரோடு சென்று நாங்கள் மனு கொடுத்து இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்த 3 பேர் அவர்கள் போட்டியிடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் தஞ்சையினுடைய அஇஅதிமுக வேட்பாளர், அரவக்குறிச்சி அஇஅதிமுக வேட்பாளர், அரவக்குறிச்சியுடைய திமுக வேட்பாளர் 3 பேரும் என்பதை சொல்லிவிட்டு இந்த தேர்தலை நியாயமாக நடுநிலையோடு நடத்துவதற்கான அனைத்து உத்தரவாதங்களையும் தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்பதை நாளை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக, அதாவது இந்த தேர்தலில் இவர் கூட சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது திமுக ஜெயித்தது. திருமங்கலம், பெண்ணகரம் இந்த 2 இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இது போன்ற தேர்தல்கள் வருகின்ற பொழுது அது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறக்கூடியது என்ற நிலையை மாற்றியாக வேண்டும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த திமுக அண்ணா திமுக என்ற 2 கூட்டணிகளை நாம் இந்த தேர்தல் தில்லுமுள்ளுக்கு நாம் முடித்தாக வேண்டும். இவர்களுக்கு முடிவு கட்டணும். அதுதான் நீங்க ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிருக்கீங்க, திமுக அதிமுக கூட்டணி. இல்ல தமிழ்நாடு அரசியல்ல இருந்து 2 கட்சி அகற்றணும் புறப்பட்டவங்க கடைசியில இடைத்தேர்தல். இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். 4 பேரும் ஆகச்சிறந்த ஆளுமைகளாக உங்கள் தளங்களில் மிகச்சிறப்பாக ஆழமாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கேள்வினத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நான் நிறைவு செய்கின்றேன். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்துல தேர்தல் அப்படிங்கிறது ஒரு சாமானியன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம், ஒரு சாமானியன் கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஆணி வேர். அதை பணநாயகம் ஒருபோதும் வெல்லுவதற்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. அதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதற்கான பொறுப்புகள் இருக்கிறது. வாக்காளர்களும் ஒவ்வொரு முறையும் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வாக்குகளை 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து வாக்காளர்களும் விடுபட்டு வெளியில் வர வேண்டும். அது உங்களை நீங்கள் அடகு வைப்பதற்கு சமம், உங்களுடைய அடிப்படை உரிமைகளை நீங்கள் இழப்பதற்கு சமம். அந்த மனநிலையிலிருந்து வாக்காளர்களும் மாற வேண்டும். அனைவரும் இணைந்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.